ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nicedaykitchen. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அவல் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷம் போதும். இந்த பாயாசத்தில் நான் சிவப்பு அவல் போட்டிருக்கிறேன். சிவப்பு அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு, முந்திரி பழம் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதே பாத்திரத்துலேயே சிவப்பு அவல் 1 கப் எடுத்துருக்கிறேன், போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். அவல் நல்லா வறுத்தாச்சு. இதே மாதிரி ஆனதுக்கப்புறம் 2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை அதிகமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கொதிக்கட்டும். அவல் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும். சிவப்பு அவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவலும் போடலாம். வெள்ளை அவல் பாயாசத்தோட சிவப்பு அவல் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து கையில் அமுக்கி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அடுத்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவல் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பாயாசம் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாயாசம் நல்லா கொதிக்கட்டும். பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு. வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுடலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ண பாதாம், பிஸ்தா போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.